இப்போ விபத்துல எல்லாம் வந்துட்டு இந்த தாடையெல்லாம் உடைஞ்சு பற்களே கொட்டி போய் வருவாங்கல்ல, அப்படி இருக்கவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதாவது விபத்துல வந்து பல்லு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங். ஒன்று பல்லு போயிடுச்சு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பல்லை வச்சு ரெண்டு மேல் தடை கீழ் தடை ஒன்றா சேர்த்து கட்டிட்டீங்கன்னா அந்த அதாவது ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங். பல்லு தாடை உடஞ்சிச்சு அப்படின்னா பிரின்சிபல் வந்து ரிடக்ஷன், ஃபிக்சேஷன், இம்மோபிலைசேஷன். இதுதான் பேசிக் பிரின்சிபல் ஆஃப் எனி ஃப்ராக்சர் இந்த பாடி. ரிடக்ஷன்னா பல்லு இப்போ தாடை உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உடஞ்ச தாடையை கரெக்டாக அந்த இடத்துல ஒட்டுக்கு ரிடக்ஷன். அடுத்து உடஞ்ச இடத்த அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறது ஃபிக்சேஷன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் அந்த கன்சர்ன் ஜாயிண்ட்டை இம்மோபிலைஸ் பண்ணணும். இந்த ஜாயிண்ட் வந்து டிஎம் ஜாயிண்ட் மட்டும்தான் இருக்குது, நம்மகிட்ட வேற எந்த ஜாயிண்ட்டும் கிடையாது. ஸோ பல்லு இந்த தாடை உடஞ்சிச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தாடையை ஒன்றா சேர்த்து வச்சிருங்க ஃபர்ஸ்ட். இந்த சேர்த்து வைக்கிறதுக்கு வேண்டிய மூலப்பொருள் வந்து பல்லு. பல்லு இருந்துச்சு அப்படின்னா பல்லுடைய இந்த அக்ளூஷனில் வச்சு கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த தாடை ஒன்றா சேர்ந்துடும். இது ஒன்று. ஸோ இது ரிடக்ஷன். அப்புறம் அதே இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்சேஷன். அந்த பல்லு ரெண்டையும் கட்டிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃபிக்சேஷன். தேர்ட் இந்த ஜாயிண்ட் ரெண்டு ஜாயின் ஒன்றா சேர்த்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்சேஷன் ஆகிடும். இதான் பேசிக் இம்பார்ட்டன்ட். இது வந்து பல்லு. இந்த பல்லுல வந்து இம்பார்ட்டன்ட் பல்லு போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலே உடஞ்ச உடனே பல்லு கட்ட மாட்டாங்க. முதல்ல ரிடக்ஷன், ஃபிக்சேஷன், இம்பல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த பல்லு போயிருக்கோ அது நீங்கள் இம்ப்ளான்ட் போடுறீங்களா பல்லு கட்டுறீங்களா எப்படி வேணால் கட்டலாம். அது அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ரிடக்ஷன் வந்து முதல்ல வந்து குறைச்சிரு. எந்த உடஞ்சதை ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணது அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இம்மோபிலைஸ் பண்ணுறது அடுத்தது மட்டும். ஸோ அதுக்கப்புறம் எந்த பல்லு போயிடுச்சோ அந்த பல்லுக்கு தகுந்த போல முன் பல்லா பின் பல்லா அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ ரூட் கேனல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன டாக்டர்? ரூட் கனால் அப்படின்னு நம்ம முதலே சொன்னோம்ல, பல்லில் வந்து நார்மலாக வந்து ஒரு பக்கம் எனாமல் இருக்கும், கீழே வந்து சிமெண்டம் இருக்கும், நடுவில் வந்து டென்டின் இருக்கும். இந்த டென்டினுக்கு நடுவில் பற்கூல் குழின்னு சொல்லுவாங்க, அதுதான் பல்புன்றது. இந்த நான் சொன்னேன் முதல்ல வந்து இம்பார்ட்டன்ட் திங் பல்ல கூச்சம் வந்துச்சுன்னா வந்து பல் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னா அந்த நீங்கள் பண்ணுற டிகே வந்து அந்த பற்கூல் குழிக்கிட்ட பல்ப்பு கிட்ட போச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கூச்சம் இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் டாக்டரை பார்த்தீங்கன்னா ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் அந்த கூச்சம் வந்து வலியாக மாறினோன்னு மாறினீங்கன்னா ஒன்று அந்த பல்லை எடுத்து போடணும், இல்லை அந்த பற்கூல் குழியை எடுத்துடணும். அந்த பல்ப்பை எடுக்கிறதா ரூட் கனால் ட்ரீட்மெண்ட் பேர். எப்போ அந்த பல்லுக்கு நடுவில் அந்த பல்லுடைய பல்ப்பை எடுக்கிறது ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். அந்த பல்ப்பை வந்து எடுத்துட்டு ஆர்டிஃபிஷியல் நான் உள்ளே போட்டுட்டு அது மேலே கவர் போட்டது நார்மல் ரூட் கனால் ட்ரீட்மெண்ட். மேலே கவர் போட்டது கிரவுன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். இப்போ பற்களை அடைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அதான் பற்கள் அடைக்கிறதுனா வெவ்வேறு மெட்டீரியல் இருக்குது. கோல்டில் போட்டு அடைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு கோல்டு விற்கிற காசு 55,000 ஒருத்தனாலையும் பண்ண முடியாது. ஸோ அது கோல்டை போல ஒரு ஃபில்லிங் மெட்டீரியல் இன்னும் வரல. ஏன் கோல்டை போல வரலன்னா கோல்டு வந்து கடிக்க அப்படியே அப்படியே அழகாக மேலிபிலிட்டி இருக்கும். இப்போ எந்த மெட்டீரியல் வர்ற மெட்டீரியல் ஒரு மெட்டீரியல் மேலிபிலிட்டி கிடையாது. கோல்டு இஸ் த பெஸ்ட் ஃபில்லிங் மெட்டீரியல், சந்தேகமே கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த மார்ஜினல் லீக்கேஜ் வர்றது சான்ஸே கிடையாது கோல்டு. பட் இப்போ இந்த லெவலுக்கு கோல்டு வர முடியாது. இப்போ அந்த கோல்டு வராதனால அடுத்தது வந்து என்ன பண்ணாங்கன்னா சில்வர் கொண்டு வந்தாங்க. மெர்க்குரியும் சில்வர் அமாலையும் சேர்த்து சில்வர் கொண்டு வந்தாங்க. இந்த சில்வர் அமாலை சில பேர் சொல்லிட்டாங்க மெர்க்குரியல் பாய்சன். ஒரு பாய்சன் நான் வந்து 50 வருஷமா யூஸ் பண்ணுறேன், நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு பாய்சன் வராது. இது எதுக்கு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதாவது பல்லுடைய யாருக்கும் பல்ல வந்து அடைச்சிருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப எனக்கு பல் கலர்லேயே ஃபீலிங் வேணும்னு சொன்னாங்க. இந்த பல் கலர்லேயே ஃபீலிங் வேணா என்னது இம்பார்ட்டன்ட் திங்னா பல் கலரில் ஃபில்லிங் போட்டிங்கன்னா எந்த ஃபில்லிங் மெட்டீரியலும் சிடின்னு சொல்லுவாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். அதாவது 1 டிகிரி நீங்கள் ஹீட் பண்ணீங்கன்னா அந்த பல்லு வேண்டி எக்ஸ்பேண்ட் ஆகும். 1 டிகிரி ஹீட் பண்ணால் அந்த ஃபில்லிங் மெட்டீரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆகும். இந்த கோஎஃபிஷியன்ட் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஃபில்லிங் மெட்டீரியலும் அந்த டூத்தும் நாட் த சேம். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா அந்த நாட் த சேம்னால அந்த வழியாக பாக்டீரியா போகும். ஸோ இந்த நீங்கள் பல் கலரில் போடுற எல்லா ஃபில்லிங் மெட்டீரியலும் சிடிஏ ஃபில்லிங் மெட்டீரியல் அந்த சிடி அந்த டூத் வந்து நாட் த சேம். அப்போ நாட் த சேம் இருக்கனால ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குடிக்கனாகும். ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் பற்குள்ள இந்த இது கேப் வந்துடும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் எந்த ஃபில்லிங் மெட்டீரியலும் இந்த கலரில் இருக்காது, கலர் மாறும். ஸோ இந்த கலர் மாறுறதும் இதுக்காக தான் நம்ம யூஸ்வலாக நான்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. யூஸ் பண்ணால் ரெகுலர் மெட்டீரியல் வந்து ரெகுலர் மெட்டலை போட்டு யூஸ் பண்ணிடுறது. பற்குள் கேட்டாங்க நான் சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிடுறது, அம்மா இந்த ஃபில்லிங் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் 4 வருஷத்துக்கு கலர் மாறும், கலர் மாறினா வேறு ஃபில்லிங் மாற்றிருங்க சொல்லி அமைச்சிடுது. இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பற்கள் மெலிந்து கருப்பா சில பேருக்கு சொத்தா கருப்பாகும். பல்லுல எப்ப சொத்து பல்லுடைய கலர் வெள்ளமா? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, மஞ்சளா இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா
மேல இருக்க எனாமலோட கலர் தின்னா இருக்கும் ஒண்ணு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் நீங்க வேற ஏதாவது ஆக்குபேஷன்ல இந்த பீடி கிடி அங்க சுருட்டுறாங்க இந்த அதெல்லாம் அது மேல இருக்குதா அந்த பீடி கடிச்சு அந்த தொகை அந்த இதெல்லாம் அந்த கருப்பு அந்த மஞ்சள் கலர்லாம் போய் ப்ரௌன் கலர்லாம் போயிடும். பட் பல்ல வந்து டிஃப்ரெண்ட் கலரே வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃப்ளூரோசிஸ்ன்ற ஒரு இருக்கு, அதாவது எண்டமிக் ஃப்ளூரோசிஸ்ன்னு பேரு. இப்போ நார்மலா வந்து நம்ம குடிக்கிற வாட்டர்லாம் கார்பரேஷன் வாட்டர்லாம் 1000 parts/million வாட்டர் ஃப்ளூரைட் தான் இருக்கணும். ஆனா வெளியே பூரா அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சேலம் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா quantum of fluoride in the water is much more than that of the material. அந்த மெட்டீரியல் ஜாஸ்தி இருக்கனால அதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல எலும்பு ஃபார்ம் ஆகுது எந்தெந்த இடத்துல பல்லு ஃபார்ம் ஆகுது அது பூரா வந்துடும். அதுக்காக எண்டமிக் ஃப்ளூரோசிஸ் அது வந்து மஞ்சள் அது வந்து மாற்ற முடியாது. அதை மாற்றணும் அப்படின்னா பல்ல கரைமணி கேப் தான் போடணும்.